நம்ம மரம் வெட்டுறோம்னா அந்த மரம் வெட்டுறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது. அப்போ சந்திரனுடைய கிரகணங்கள் எப்போ மரத்தை பிரவேசிக்குதோ, அந்த அலைகள் எப்போ மரத்தை நிறைய ஈர்க்குதோ அன்னைக்கு மரங்களை வெட்டக்கூடாது. அவ்விதம் செய்தால் அவர்களுக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் ஏற்படும். சூரிய புராணத்தில் இதை குறிப்பிட்டிருக்காங்க. ஜலத்தில் பிரவேசிக்கும் போது நம்ம அதை எடுத்துக்கலாம், அது நல்லது. ஏன்னா அது சந்திரனுடைய காரகத்துவத்தில் இருக்கக்கூடியது. பருகுவதற்கு தான் நீரே வகிச்சாங்க, அதனால அதில் இருக்க சொல்ல நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி பயிர் பட்சிகள் வளருவதற்காக தான் நீரில் அவருடைய அந்த கிரகணங்களை போடுறாங்க. அப்போ அந்த நீர் மூலமாக புல் பூண்டுகள் வளர்கின்றன. அந்த புல் பூண்டை மாடு சாப்பிடும். மாடு சாப்பிட்டுட்டு பால் கொடுக்கும். அந்த பால் அடுத்த ஸ்டேஜ் தயிராகும், அதுக்கப்புறம் நெய்யாகும். நெய்யாகி திருப்பி ஹோமத்தில் நம்ம அந்த நெய்யை ஆகுதியாக கொடுப்போம். அந்த வரக்கூடிய புகை மீண்டும் சூரியனே எடுத்துக்கொள்வார். அப்போ மீண்டும் சூரியன்லேருந்து சந்திரனுக்கு பாஸ் ஆகும். இது அப்படியே ஒரு சைக்கிள் மாதிரியே நடந்துட்டு இருக்கும். அந்த ஹோம அக்னிக்கு அவ்வளவு விசேஷமானது. ஏன்னா அமிர்த கலையை சூரியன் கொடுத்தாலும் அந்த ஹோமத்தினுடைய அந்த புகையை சூரியன் எடுத்துக்கிறார். இப்படி இந்த உலகம் இயங்குவதற்கு சூரியனும் சரி அவருக்கு மறைமுகமாக இருந்து சந்திரன் மூலமாகவும் இவ்வாறு இயக்கி கொண்டே வராருன்னு சாம்பவனுக்கு நாரதர் கூறிக்கொண்டே வரார். இப்போ நாரதரிடம் சாம்பவனுக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. இவ்வளவு ஆற்றல் படைத்த ஒரு தேவனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் எப்படி ராகுவால பீடிக்கப்படுகிறார்? அப்ப அந்த நேரத்துல அவருடைய பலம் குறைந்துருமா? அது எப்படி ஒரு உலகத்துல ஒரு பகல் பொழுது வருதுன்னு வச்சுப்போம். இப்ப நம்ம எல்லாம் இந்தியால இருக்கோம். இப்ப இந்தியால பகல் பொழுது வருதுன்னா வெளிச்சம்னு வந்தக்கப்புறம் இருட்டே இருக்காது. பகல் விடிஞ்சிருச்சுன்னா ஒரு 10 மணி 11 மணிக்கு நம்ம வேற எங்கேயும் நம்ம இருட்டுன்னு பார்க்க முடியாது. மேகங்கள் சூரியனை மறைத்தால் கூட வெளிச்சம்ங்கிறது இருக்கும். அப்படி இருக்க ஒரு தீப்பிழம்பு சூரிய பகவான், அவரை எப்படி ராகு இருட்டா இருக்கக்கூடிய ராகு எப்படி விழுங்குகிறார் என்ற கேள்வி அவருக்கு ரொம்ப மனசுக்குள்ள நெருடிட்டே இருக்கு. அப்ப நாரதர் மகரிஷி இத